ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் கடும் எதிர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. பல்வேறு இடங்களில் கடும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தியுள்ளது. ஈரான் அரசின் அறிவிப்பின்படி அமெரிக்க ராணுவ தளங்கள் அமைந்துள்ள கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஏவுகணைகளை ஈரான் செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரின் தோஹா நகரம், அபுதாபி மற்றும் பஹ்ரைனில் வெடிப்பு சப்தங்கள் தொடர்ச்சியாக கேட்ட வண்ணம் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் ட்ரூத்ஃபுல் ப்ராமிஸ் 4 என ஈரான் பெயரிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து பல ஏவுகணைகளை ஈரான் செலுத்தியுள்ளது. இதனால் இஸ்ரேலின் பல நகரங்களில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்த வண்ணம் உள்ளன. ஈரானின் ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்து நிறுத்த முயன்ற போதிலும் அவற்றில் பெரும்பாலானவற்றை தடுக்க முடியாமல் இஸ்ரேல் வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் திணறி வருகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மற்றும் பிற சொத்துகள் அனைத்தும் இனி ஈரானிய ராணுவத்தின் சட்டப்பூர்வ தாக்குதல் இலக்குகள் ஆகும் எனவும், எதிரிகள் முழுமையாக தோற்கடிக்கப்படும் வரை இந்த ராணுவ நடவடிக்கை ஓயாது என்றும் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானின் இந்த பதிலடி தாக்குதலில் 200 அமெரிக்க வீரர்களை கொண்டுவிட்டதாக ஈரான் ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமெனி, நீங்கள் போரை தொடங்கி வைத்து விட்டீர்கள், இனி முடிவு உங்கள் கையில் இல்லை என பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பெரும் விலை கொடுக்க நேரிடும் என்றும் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமெனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் அத்துமீறல்களுக்கு ஈரான் எதிர்வினையாற்ற தொடங்கியுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ இஸ்ரேலிலிருந்து தனி விமானம் மூலம் தப்பிச் சென்றதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் நெவர்டிம் விமானப்படை தளத்திலிருந்து இஸ்ரேல் பிரதமரின் அதிகாரப்பூர்வ அரசு விமானம் டேக் ஆஃப் செய்யப்பட்டதாக சில தகவல்கள் கசிந்துள்ளது. ஆனால் அரசு தரப்பில் எந்த உறுதியான அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த செய்தியை ஒரு சில சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள நிலையில் பெரும்பாலான ஊடகங்களில் இந்த செய்தி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. மேலும் இந்த செய்தி ஒரு யூகமாக கூட இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. எப்படி இருந்தாலும் ஈரானின் பதில் தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை ஆட்டம் காண செய்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது.